திராவிட முன்னேற்ற கழகம் இடஒதுக்கீடு கொடுத்த அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது கொடுத்து மக்களுக்கு கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, மக்களுக்காக மனிதர்கள் சிறைக்கு போன கட்சி. எங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், அவளை களத்தில் நின்னாங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்களுக்குள்ள பிரச்சனை. ஐயா ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் இடஒதுக்கீடும் களத்தில் இருந்து போராடி சிறைக்கு சென்று ரத்தம் சிந்தின கட்சி. அதுபோல விடுதலை சிறுத்தை கட்சி, அவர்களும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் இருந்து போராடுறாங்க. தொடர்ச்சியான எந்த ஒரு சமரசம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்களுக்காக மண்ணுக்காக போராடுறாங்க. இந்த தலைவர்கள் முதலமைச்சர் ஆகிறது விஷயம் இல்ல, ஒரு விஷயம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக பண்ணல. ஏன் நம்மளோட தொப்புக்குடைய ஈழத்து மக்கள் ஒத்து கொத்தா கொண்டு போயிச்சான், சுட்டு கொன்னா, பச்சை குழந்தைகளை கொன்னா, கர்ப்பிணிகளை கொன்னா, அந்த ஒட்டுமொத்த திரையுலகமா சேர்ந்து அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், அந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும் முன் வரும்போது இப்ப இருக்கிறார் பாத்தீங்களா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். எவ்வளவு தெரியுமா அந்த மக்களுக்காக கொடுத்த நிதி உதவி? 500 ரூபாய். அவரு சம்பளம் எவ்வளவுங்க? கோடி கணக்கில் விட்டு அவங்க மக்களுக்காக வந்திருக்காரு. எங்க தலைவர் எல்லாத்தையும் விட்டு வந்துக்கிற, எல்லாத்தையும் நீ விட்டு வந்தல, ஒழிச்சு வச்சுட்டு வந்துக்கிற, எதையும் நீ விட்டெல்லாம் வரல. 41 உயிர் இல்ல இல்ல, வயிற்றுல ஒரு குழந்தையோட சேர்த்து 42 உயிர் போச்சு. அப்ப கூட அந்த வேன்ல யார் இருந்தா இன்னும் கூடியவே வரும். நீ தானே கேட்ட சிபிஐ விசாரணை, நீங்க தானே கேட்டீங்க சிபிஐ விசாரணை. வண்டிக்குள்ள யார் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் டிரைவர். ஏன் நீ சிபிஐ விசாரணை கேட்டனா உன் மேல எந்த பிரச்சனையும் வர மத்திய அரசு பார்த்துக்கும். மத்திய அரசு பொறுத்தவரை அந்த மெகா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே பாருங்க, அதிமுக எடப்பாடியார், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், இது போல அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் மேலையும் பாத்தீங்கன்னா ஊழல் வழக்கு, ஈடி ரைடு விட்டு வச்சிருக்கான். நீங்க எல்லாம் என் கூட்டணிக்கு வரலனா, ஒருவேளை வரலனா அடுத்த ரைடு உங்களுக்கு போகண்டா அப்படின்னு பயமுறுத்தி தான் இந்த கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. இது ஒன்றும் மெகா கூட்டணி எல்லாம் கிடையாது, மட்டமான கூட்டணி. ஊழலுக்கு எல்லாருக்கும் தெரியுது என்ன கூட்டணி. ஆனால் திராவிட முன்னேற்ற இன்னி வரைக்கும் தலைவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம்னு தலைவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்படியே எங்களுக்கு சுயமரியாதை இல்லாமல், எங்களுக்கு கூட்டணி தர்மம் இல்லாமல், நோட்டு இல்ல சீட்டு தலைவர் கேட்கின்ற சீட்டு கொடுக்க இல்லாமல் இருந்தால் கொடுக்கலன்னா